ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தமிழ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, செகண்ட் இயர் பார்ட் 2 இங்கிலீஷ் தேர்ட் செமஸ்டர் புதுசாக சிலபஸ் வந்துருக்கு இல்லையா. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு டாபிக் யூனிட் 1ல் ஷார்ட் ஸ்டோரியில் இந்த டாப்பிக்கோட நேம் வந்து இன் அ க்ரோ அப்படின்னா வந்து தோப்புன்னு அர்த்தம். ஸோ இது வந்து எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரையுனோசுகே அக்குட்டகவா. ஸோ இவர் தான் வந்து எழுதியிருக்காரு. இந்த ஸ்டோரியோட எஸ்ஸே நம்ம பார்க்கலாம். இந்த எஸ்ஸே கொஞ்சம் லாங்காக இருந்தாலும் நீங்கள் ப்ளீஸ் கவனிங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அப்போ தான் கதை புரியும். இது கொஞ்சம் குழப்புற மாதிரியே இருக்கும், பட் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் அந்த கதை புரியும். ஓகே, இப்போ நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். உங்கள் சேனல் புதுசாக வந்திருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டின் எப்படி கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா, கமெண்ட் ஆன் த டெஸ்டிமோனிஸ் ஆஃப் த விட்னஸ் இன் த ஸ்டோரி இன் அ க்ரோ இப்படியும் கேட்கலாம். டெஸ்டிமோனிஸ் அப்படின்னா என்னன்றது நான் பின்னாடி சொல்கிறேன். அப்புறம் வந்து ஆத்தரோட நேம் கொடுத்து அக்குட்டகவாஸ் ஷார்ட் ஸ்டோரி சேலஞ்சஸ் ரீடர் டு கொஸ்டின் தேர் அசம்ஷன் அண்ட் ஜட்மெண்ட்ஸ் டிஸ்கஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட்ரடக்ஷன் வந்து பார்க்கலாம். இன்ட்ரொடக்ஷனில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, த ஏர்லி மாடர்னிஸ்ட் ஷார்ட் ஸ்டோரி இன் அ க்ரோ பை ரையுனோசுகே அக்குட்டகவா tells 7 distinct story about the murder of samurai Kanazawa no Takiko. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆத்தர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து இந்த கதையில் 7 டிஸ்டிங்க்ஸ், அதாவது 7 டிஸ்டிங்க்ட் அப்படின்னா தனித்துவம், 7 தனித்துவமான ஸ்டோரியை வந்து சொல்ல ட்ரை பண்ணியிருக்காரு. அது எல்லாமே வந்து மர்டர் ஆஃப் சாமுராயோட மர்டரை பற்றி சொல்லுது. இந்த கதையில் சாமுராய் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் நேம் வந்து கனசவா நோ டஹிகோ. இந்த இருக்குது பாருங்கள், நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாமா? ஓகே, இந்த இருக்குது பாருங்கள், சாமுராய் கனசவா நோ டஹிகோ, whose body was discovered in a bamboo forest near Kyoto. ஸோ இந்த சாமுராய் இருக்கான்ல, ஃபஸ்ட்டு சீன்லேயே வந்து இறந்த மாதிரி காமிச்சிடுறாங்க. கனசவா நோ டஹிகோ அப்படின்ற இவன் தான் இந்த ஹீரோ. இந்த ஹீரோ வந்து நம்ம டஹிகோ வந்து அவனோட பாடி வந்து ஒரு மூங்கில் மரத்து பக்கத்தில் கயோட்டோ அப்படின்ற இடத்துல ஒரு மூங்கில் காடு இருக்குது. அந்த மூங்கில் காட்டுக்குள்ளே அவங்களோட பாடி வந்து கண்டெடுக்கப்படுது. இட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் டெஸ்டிமோனிஸ் அப்படின்னா ப்ரூஃப், எவிடன்ஸ், சாட்சிகள்னு சொல்லுவாங்கள்ல, அது கலெக்ஷன் ஆஃப் டெஸ்டிமோனிஸ் அண்ட் கன்ஃபெஷன்ஸ் கன்சர்னிங். இந்த கதையில் வந்து நிறைய சாட்சிகள் வந்து சொல்லும் இந்த மர்டரை பற்றி. அப்புறம் வந்து கன்ஃபெஷன் அப்படின்னா வந்து வாக்கு மூலம், கன்சர்னிங் அப்படின்னா வந்து அதை பற்றி பேசுகிறது, அதாவது அந்த வாக்குமூலத்தை பற்றி பேசுகிற விஷயங்கள்லாம் இந்த கதையில் வரும். த டெத் ஆஃப் த 26 years old man. இந்த கதை வந்து நம்ம சாமுராய் டஹிகோ 26 வயசு, அவனை பற்றின இறந்த ஒரு ஸ்டோரி தான். இன் திஸ் ஷார்ட் ஸ்டோரி த சாமுராய் இஸ் டெட், ஹிஸ் ஒய்ஃப் வாஸ் டிஸப்பியர்ட். இந்த ஷார்ட் ஸ்டோரியில் என்ன சொல்கிறாங்கன்னா, சாமுராய் டஹிகோ வந்து இறந்துடுறான், அவனோட ஒய்ஃபும் வந்து டிஸப்பியர்னா காணாமல் போகிறது. அண்ட் அ நொட்டோரியஸ் ராபர், நொட்டோரியஸ்னால் ரொம்ப கொடூரமான, இழிவானன்னு அர்த்தம். ராபர்னா கொள்ளையடிக்கிறவன். ஹேஸ் பீன் டேக்கன் இன் டு கஸ்டடி. ஸோ இந்த கேஸ் சம்மந்தமாக ஒருத்தனை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. அவனை அரெஸ்ட் பண்ணி கஸ்டடிக்கு தூக்கிட்டு போகிறாங்க. த நரேட்டிவ் மூவ்ஸ் ஃபார்வர்ட் பை கம்பைலிங் அ வெரைட்டி ஆஃப் விட்னஸ். கம்பைலிங் அப்படின்னா தொகுத்து, இந்த மர்டரை பற்றியான ஒரு கதைகளை வந்து தொகுத்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாபநாசம் படம் பார்த்தீங்கன்னா பயங்கர த்ரில்லிங்காக இருக்கும். அது திருஷ்யம் 1, திருஷ்யம் 2. பாபநாசம் 1 மட்டும்தான் நம்ம தமிழில் வந்திருக்கு. திருஷ்யம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும், திருஷ்யம் 2 இன்னும் செம்மையாக இருக்கும். அதே மாதிரி தீரன் அதிகாரம் 1, அப்புறம் ராட்சசன், இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன் படங்களை வந்து பார்க்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங் வர மாதிரி இந்த கதையில் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டிங் வரும். அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதையை தான் தொகுத்து இந்த கதையில் நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. Witness accounts to the incident that are provided in response to the High Police Commissioner enquiries. இது சம்பந்தமாக விசாரிக்கிறது தான் வந்து கதை. ஒவ்வொரு விட்னஸாக வருவாங்க, ஒவ்வொரு டெஸ்டிமோனிஸாக வருவாங்க, சாட்சியங்களும் வரும், அந்த வாக்குமூலம் சொல்கிறவங்களும் வரிசையாக வருவாங்க இந்த மர்டரை பற்றி. ஸோ இந்த கதையில் நம்ம சாமுராய் கனசவா நோ டஹிகோ எப்படி இறந்தான் அப்படின்றத பற்றி இந்த கதையில் வர விட்னஸும் நம்ம டெஸ்டிமோனிஸ் சாட்சியங்களும் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. இதான் வந்து இன்ட்ரொடக்ஷன், கதையோட இன்ட்ரொடக்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா the 4 testimonies அப்படின்றது வந்து சாட்சிகள் அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு தான் தெரியும்ல, டெஸ்டிமோனிஸ்னாலே சாட்சிகள் அப்படின்னு தான் அர்த்தம்.
The story begins with the 4 testimonies given to magistrate. இந்த கதை எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா 4 சாட்சிகள் வந்து நம்ம நீதிபதி கிட்ட கொண்டு போகிறாங்க. A Kyoto city official who is investigating the mysterious death. ஸோ இது கயோட்டோவில் இருக்கிற ஒரு அஃபிஷியல், ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து இந்த மிஸ்டீரியஸ் டெத், நம்ம சாமுராய் டஹிகோவோட மிஸ்டீரியஸ் டெத்தை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காக இறங்கியிருக்காரு. The first to speak is the woodcutter who discovered the deceased அப்படின்னா இறந்தவரை வந்து டெட் பாடின்னு சொல்லலாம், இன்னொரு நேம் வந்து டிசீஸ்டு. ஓகேவா? இந்த டிஸ்கவர் டிசீஸ்ட் தட் மார்னிங், இந்த மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு பார்த்த சாட்சி, அந்த டெட் பாடியை பார்த்த சாட்சி யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உட்கட்டர்னா யாருன்னா ஒன்றும் கிடையாது, நம்ம மரம் வெட்டுறாங்களா அவங்கள தான் வந்து உட்கட்டர்னு சொல்லுவோம். அவர் தான் ஃபஸ்ட்டு அந்த சாமுராய் டஹிகோட பாடியை வந்து பார்த்துருக்காரு மார்னிங்கில். He confirms the location of the abandoned bamboo grove where he discovered the body and goes into the great detail about the dried wound on his chest. அதாவது நம்ம உட்கட்டர் என்ன சொல்கிறான், கன்ஃபார்ம் பண்ணுறான், நான் வந்து பார்த்த ஒரு இடத்துல வந்து அந்த பொணம் இருந்துச்சு, அந்த பொணத்தில் வந்து பேம்பு ஃபாரஸ்ட், அதாவது மூங்கில் காட்டுக்குள்ளே இருக்குது, அந்த மூங்கில் காட்டில் இருக்கிற பாடியோட செஸ்ட்டில், அதாவது நெஞ்சில் வந்து ஒரு பெரிய புண்ணு காயம் இருக்குது, ட்ரைடு wound, அதாவது உலர்ந்து போன ஒரு புண்ணு காயம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதான் வந்து ஃபஸ்ட்டு விட்னஸ், நம்ம டெஸ்டிமோனி சாட்சியம், அவன் வந்து உட்கட்டர். ஓகேங்களா? செகண்ட் விட்னஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ட்ராவலிங் புத்திஸ்ட் ப்ரீஸ்ட். ட்ராவலிங் புத்திஸ்ட் ப்ரீஸ்ட்னா நாடாக போய் புத்த மதங்களை வந்து போதிக்கிற ஒரு மதகுருன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த புத்த மதகுரு வந்து ரிப்போர்ட்ஸ் தட் ஹீ saw a man, a lady and a horse the previous day noon. ஸோ இந்த புத்தர் வந்து நம்ம மேஜிஸ்ட்ரேட்டை என்ன சொல்கிறாருன்னா, நானும் பார்த்தேன், இது சாகிறதுக்கு முன்னாடி நாள் வந்து ஒரு பையன், ஒரு பொண்ணு, அப்புறம் வந்து ஒரு குதிரை, இவங்க எல்லாத்தையுமே வந்து அந்த டைமில் அந்த இடத்துல ஒரு நூன் டைமில் நான் பார்த்தேன்னு சொல்கிறான். A policeman then claims in a court that he has apprehended அப்படின்னா கைதாகிறது, டஜமோரோ. ஸோ இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் போலீஸ்மேன் வந்து டஜமோரோ அப்படின்ற வில்லனை வந்து கைது பண்ணிடுறாங்க. நொட்டோரியஸ் பண்டிட், நொட்டோரியஸ்னால் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் கொடூரமான, பண்டிட்னா ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, கொள்ளையடிக்கிறன்னு அர்த்தம், ஒரு கொள்ளையடிக்கிற ரொம்ப இழிவான ஒருத்தன். who has been ரேப்பிங் உமன் இன் கயோட்டோ. அவனை ஏன் அரெஸ்ட் பண்ணாங்கன்னா, ஒரு கயோட்டோவில் ஒரு பொண்ணை வந்து ரேப் பண்ணிட்டான், அதனால் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க டஜமோரோவை. அவன் மேலே ஒரு சந்தேகமாக இருக்குது, வேணா வந்து கொலை பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு. யாரை? நம்ம சாமுராய டஹிகோவை. The policeman says that magistrate should question Tajamaro because he is one who is accountable. ஸோ கண்டிப்பாக மேஜிஸ்ட்ரேட் நீதிபதி அவர்களே கண்டிப்பாக அவன்கிட்ட கொஸ்டின் கேளுங்க, அவனுக்கு தான் ஆன்சர் தெரியும். ஏன்னா அவனுக்கு தான் எல்லா பதில் சொல்லும் பொறுப்பும் இருக்குது, அந்த பதில் சொல்லும் பொறுப்புக்கு தான் வந்து அக்கௌண்டபிள் அப்படின்னு பேர் அப்படின்னு சொல்கிறாங்க. The mother of the young lady provides the fourth evidence. தேர்ட் எவிடன்ஸ் தான் நம்ம யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம போலீஸ்மேன் இருக்கான்ல, அவனும் இந்த சாட்சியங்கள்லேருந்து விசாரித்து அவன் ஒரு தேர்ட் எவிடன்ஸை வந்து சொல்லுவான். அந்த தேர்ட் எவிடன்ஸுன்றது அவனும் கண்ணால் பார்த்த மாதிரி சொல்லுவான், அது இங்கே கொடுக்கல. சரி பார்ப்போம். ஃபோர்த் எவிடன்ஸ் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மசாக்கோ இருக்காங்கல்ல, நம்ம ஹீரோ இந்த இருக்கு பாருங்க, MASAGO, இந்த மசாக்கோ, இவங்க தான் வந்து நம்ம சாமுராய் இறந்தான்ல டஹிகோ, அவனோட ஒய்ஃபோட அம்மா தான் வந்து இவங்களும் வந்து மேஜிஸ்ட்ரேட் கிட்ட, நம்ம நீதிபதி கிட்ட சொல்கிறாங்க. ஃபோர்த் எவிடன்ஸாக இவங்களை கூப்பிட்டு போகிறாங்க. அட்டஸ்டிங்னா வந்து ஒரு சான்று அளிக்கிறது, இந்த மாதிரி நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கறது. ஃபேக்ட் தட் ஹர் டாட்டர் மசாக்கோ அண்ட் ஹர் ஹஸ்பண்ட் டஹிகோ ஹேஸ் deceased samurai would have been on their way across the hills the previous day. நான் வந்து முன்னாடி நாள், அவன் சாகிறதுக்கு முன்னாடி நாள் நான் வந்து அவனை பார்த்தேன். என்னோட பொண்ணும் என்னோட மருமகனும் டஹிகோ, பொண்ணு வந்து மசாக்கோ, இப்போ மருமகன் வந்து டஹிகோ வந்து போனாங்க. அவங்க போன இடத்துல தான் இவன் வந்து இறந்து கிடந்திருக்கான், என் மருமகன் சாமுராய் டஹிகோ அப்படின்னு சொல்கிறாங்க. would have been on their way across the hills the previous day. She sobs fearing for the safety of her daughter who went missing. தயவு செஞ்சு என் பொண்ணையும் கண்டுபிடிச்சி கொடுத்துருங்க, என் பொண்ணு இந்த மாதிரி இறந்துருவாளான்னு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட வந்து ரொம்ப அழுது கெஞ்சிரா நம்ம மசாகோவோட ஓல்டு மதர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா
தஜமாருஸ் டெஸ்டிமோனி. தஜமாரு தான் அந்த கதையோட வில்லன் சொல்லிகிட்டே இருக்கோம்ல, கொள்ளையடிக்கிறவன், நோட்டோரியஸ் ரேபிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அவனோட சாட்சியங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ தஜமாரு admit to killing Tahiko when the narrative shift to his voice. ஸோ இந்த ஸ்டோரி வந்து அவன்கிட்ட போகும்போது, தஜமாருக்கிட்ட வந்து போகும்போது பார்த்தீங்கன்னா, நான் தான் வந்து அவனை கொன்னேன் அப்படின்னு சொல்லி உண்மையை ஒத்துக்கிறான். ஒத்துக்கினதுக்கப்புறம் he describes how மசாகோஸ் பியூட்டி மேட் ஹிம் ஸ்கீம் அ பிளான். ஏன்னா ஏன் அவனை கொன்னேன்னா, மசாகோ எப்படியாவது அடையணும், எப்படியாவது ரேப் பண்ணணும், அவளோட அழகில் மயங்கி தான் வந்து அவனோட புருஷனான சாமுராய் டஹிகோவை கொன்னேன்னு சொல்கிறான். தஜமாரு ட்ரிக்ஸ் டஹிகோ into entering a bamboo forest on the promise of selling him riches pilfered from an aristocrat burial mound. நான் வந்து அவனை ஏமாற்றி ட்ராப் பண்ணி, இந்த மாதிரி இந்த காட்டுக்குள்ளவா ரிச்சான பொருட்கள்லாம் இருக்குது, நான் கண்டிப்பாக உனக்கு தரேன், என்கிட்ட வந்து அந்த அரிஸ்டோகிராஃப்ட்னா பெரிய பெரிய பிரபுக்கள், பெரிய ஜமீன்தார்களோட பரியல் மண்டு, ஒரு புதைக்குழியில் இருக்கிற ஒரு திருடப்பட்ட ஒரு பொக்கிஷம் இருக்குது, நீ வா நான் தரேன்னு சொல்லிட்டு உள்ள பேம்பு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஏமாற்றி கூட்டு போகிறான். மசாகோவையும் நம்மகிட்ட சாமுராய் இறந்த டஹிகோவையும் யார் கூட்டு போகிறாங்கன்னா தஜமாரு கூட்டு போகிறான். He further explains that he tied Tahiko up and sexually assaulted Masako. டக்குன்னு ஒரு காட்டுக்குள்ளே ரொம்ப தூரம் வந்ததுக்கப்புறம் நம்ம தஜமாரு வந்து நம்ம சாமுராய் டஹிகோவை வந்து கயிறை வச்சு ஒரு மரத்தில் வந்து கட்டிட்டான். கட்டினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட பொண்டாட்டியான மசாகோவை செக்ஸுவலி அசால்ட்டட், ரேப் பண்ணிட்டான். மசாகோவை ரேப் பண்ணி முடிச்சிட்டான். ஓகே, he also states that she surprised him by asking him to murder her husband or himself. ஒன்று நீ வந்து அந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, என்னைய வந்து மசாகோ வந்து அவனோட புருஷனை வந்து கொல்ல சொன்னதுக்கப்புறம் என்னையவே, அப்படி இல்லைன்னா என்னையவும் கொல்ல சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான். ப்ராமிசிங் டு ஸ்டே வித் த சர்வைவர் ஆஃப்டர் ரிலீஸிங் டஹிகோ ஃப்ரம் ஹிஸ் பைண்ட் அப்படின்னா வந்து கட்டை வந்து அவுக்கிறது, கட்டு போட்டிருந்தாங்களோ அதை அவுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து இந்த இடத்துல வந்து அவுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிடுறான். தஜமாரு சேலஞ்ச் ஹிம் டு ஸ்வாட் ஃபைட் வித் எண்டட் இன் தஜமாரு ஸ்டாபிங் டஹிகோ இன் த செஸ்ட் ஆன் ஹிஸ் 23rd த்ரஸ்ட் அப்படின்னா குத்துறது. அவன் வந்து கயிறு அவுத்தோடனே என் பொண்டாட்டி அவட ரேப் பண்ணுன்னு சொல்லிட்டு கடுப்பில் வந்து அடிக்க வந்தோடனே ரெண்டு பேரும் ஸ்வாட் எடுத்து சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் வந்து தைரியமான ஆளாக இருந்தால் என்னை குத்தி கொள்றான்னு சொல்லிட்டு நம்ம வில்லன் தஜமாரை வந்து ஹீரோ டஹிகோ கிட்ட சொல்கிறான், சாமுராய் டஹிகோ கிட்ட. இந்த மாதிரி ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 23வது குத்தில் வந்து அவனோட செஸ்ட்டு பொழந்துடுது, ஹார்ட் பிரேக் ஆகிடுது. அதுக்கப்புறம் இறந்துடுறான் நம்ம ஹீரோ சாமுராய். இப்படி தான் வந்து இறந்தான், இப்படி தான் நான் அவனை கொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வில்லன் தஜமாரை வந்து சாட்சி கொடுக்குறான், வாக்குமூலம் கொடுக்குறான் மஜிஸ்ட்ரேட், நீதிபதி முன்னாடி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மசாகோ எஸ்கேப்டு. இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் அவனோட பொண்டாட்டி மசாகோ எஸ்கேப் ஆகிட்டா. அப்புறம் வந்து வில்லன் தஜமாரோ ரோட் மசாகோஸ் ஹார்ஸ் அவுட் த ஜங்கிள் கேரிங் டஹிகோஸ் வெப்பன்ஸ் அன்டில் ஹி வாஸ் ஸ்பாட்டட் அண்ட் அரெஸ்டட். நான் வந்து போலீஸ் வந்து என்னை அரெஸ்ட் பண்ணுற வரைக்கும் நான் வந்து காட்டுக்குள்ளே ஓடி மறைஞ்சு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து மசாகோ எஸ்கேப் ஆனோடனே மசாகோவோட அவங்களோட ஹார்ஸ் எடுத்துகிட்டு நான் வந்து ஜங்கிள்குள்ளே போயிட்டேன், காட்டுக்குள்ளே போயிட்டேன், டஹிகோட வெப்பன் எடுத்துகிட்டு போயிட்டேன் சேஃப்டிக்காக. அப்புறம் வந்து போலீஸ்லாம் வந்து என்னை ஸ்பாட் பண்ணி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அது வரைக்கும் நான் அங்கே தான் இருந்தேன். அக்செப்டிங் ஹிஸ் ஃபேட், அவனோட விதியை அவனோட தப்பை அவன் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். தஜமாரு ரெக்வஸ்ட் டு பி ஹேங்க்ட் அவுட் சைட் த ப்ரீசன்ஸ் ட்ரீ ஃபார் எக்ஸிக்யூஷன். தயவு செஞ்சு இந்த ஜெயிலுக்குள்ளே வந்து தூக்கில் போட்டுறாதீங்க, தூக்கில் போடுற மாதிரி இருந்தால் என்னைய வந்து அவுட் சைடில் இருக்கிற ப்ரீசனோட அவுட் சைடில் இருக்கிற மரத்தில் தூக்கு போட்டு என்னைய சாவடிங்கன்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் பண்ணுறான். இதுதான் தஜமாருவோட வாக்குமூலம், ஒரு சாட்சியங்கள்னு வச்சுக்கோங்க. சாமுராய் இறந்ததை பற்றி இவனோட ஒரு கன்ஃபெஷன், ஒரு வாக்குமூலம். அடுத்து சாமுராய் டஹிகோ இறந்ததை பற்றி அவனோட பொண்டாட்டி, அவனோட ஒய்ஃப் மசாகோ கன்ஃபெஷன் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம், அவங்களோட சாட்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, 4th one, மசாகோஸ் கன்ஃபெஷன். மசாகோ இப்போ வாக்குமூலம் கொடுக்குறாங்க நீதிபதி முன்னாடி. த நெக்ஸ்ட் ஸ்டோரி இஸ் டோல்டு பை மசாகோ டைரக்ட்லி. அடுத்த ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த வாக்குமூலம் மசாகோ வந்து டைரெக்டாக சொல்கிறாங்க. அஸ் அ கன்ஃபெஷன் இன் த சிமுசு டெம்பிளில் தான் அந்த வாக்குமூலம் வந்து நடக்குது. சிமுசு அப்படின்றது ஒரு கோவில். மசாகோ டிஸ்கிரைப்
that she saw contempt in Tahiko's eyes after Tajamaru's raped her. Tajamaru வந்து மசாகோ வந்து ரேப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவனோட புருஷன் இருக்கான்ல, மரத்தில் கட்டி போட்டிருக்காங்கல்ல, அவன் வந்து ரொம்ப அழுதானா. அவன் கண்ணில் வந்து ஒரு அவமதிப்பு தெரிஞ்சது. கண்டெம்ட் அப்படின்னா அவமதிப்பு தெரிஞ்சது. அதனால வந்து she also added that when she approached her husband's side, he kicked her and she fell on the ground losing her consciousness. ஸோ இவ வந்து அவன் புருஷனை விட்டுருன்னு சொல்லிட்டு கதறி அழுதுருக்கா நம்ம தஜமாரை கிட்ட. ஆனால் தஜமாரை வந்து அவளை எத்தி உதச்சோன்னே கீழே மசாகோ வந்து கீழே விழுந்து அன்கான்சியஸ் ஆகிட்டா. அதுக்கப்புறம் வென்ஷி அவள் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த மசாகோ விழிச்சதுக்கப்புறம் த பண்டிட் ஹேட் டிஸப்பியர்ட். பண்டிட்னா நான் தான் சொன்னேன் வில்லன் தஜமாரோ, அவன் வந்து ஓடி போயிட்டான், காணாமல் போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்லிட்டு இருக்கா. வாக்குமூலம் அது உண்மையா என்னன்னு தெரியல, பார்ப்போம் யார் சொல்கிற வாக்குமூலம் கரெக்டு இந்த மர்டருக்கான அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து now that her honor had been disgraced, அவளோட நேர்மை, அவளோட கண்ணியம், அவளோட அந்த புருஷங்கிட்ட உண்மையாக இருக்கிற அந்த விஷயம் வந்து போயிடுச்சு. ஏன்னா அவள் கண்ணு முன்னாடி அந்த நம்ம தஜமாரோ மசாகோவை ரேப் பண்ணிட்டான். ஸோ அதனால் ரெண்டு பேரும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்களாம், டிஸ்கிரேஸ்டாக ரொம்ப அவமதிப்பாக ஃபீல் பண்ணுறாங்க. ஷீ டிசைடட் தட் ஷீ அண்ட் ஹர் ஹஸ்பண்ட் ஹேட் டு டை. அதனால் நம்ம ரெண்டு பேர் வந்து செத்துடலாம், ஏன்னா உன் கண்ணு முன்னாடியே அவன் நிறைய பண்ணிட்டான், நம்ம இதுக்கு மேலே வாழ்ந்தால் நம்மளுக்கு வந்து வாழ்கிறதுல அர்த்தமே இல்லை, ஊர் உலகமே தப்பாக பேசும், நம்ம ரெண்டு பேரும் இறந்துடலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே டிசைட் பண்ணுறாங்களாம். ஷீ சேஸ் தட் ஷீ ஷாட் அப்படின்னா முயற்சி செய்கிறது. Tahiko's permission and took out the dagger she had been using to try to ward off Tajamaru. வார்ட் ஆஃப்னா அவாய்ட் பண்ணுறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இறந்துடலான்னு சொன்னோன்னே அவன் ஹஸ்பண்டுக்கிட்ட பர்மிஷன் வாங்கினோடனே மசாகோ வந்து அவனோட ஹஸ்பண்ட் சாமுராய் டஹிகோட்டு இருக்கிற அந்த கத்தியை வந்து எடுக்கிறாங்க. டேகர்னா கத்தி எடுத்தோடனே she tells that she stabbed her husband in the chest with it. நான் வந்து ஃபஸ்ட்டு உன் நெஞ்சில் குத்தி உன்னை கொண்டுறேன், அதுக்கப்புறம் நான் என்னையே நானே சாவடிச்சுக்கிறேன்னு சொல்கிறான். அவனும் ஓகேன்னு சொல்லிட்டான். உடனே மசாகோ என்ன பண்ணுறா, அவகிட்ட இருந்து கத்தி எடுத்து நம்ம டஹிகோ வந்து நெஞ்சில் வந்து குத்திட்டான். she also mentioned that she made an attempt to kill herself by stabbing. அவன் இறந்ததுக்கப்புறம் அந்த கத்தி எடுத்து மசாகோவை வந்து குத்தி கொள்ள ட்ரை பண்ணிட்டு இருக்கா, பட் முடியலை. இந்த நெக்கோ அண்ட் டைவிங் இன் டு த பாண்ட், ஒரு குளத்தில் வந்து அப்படி அவளை அறுத்துக்கிற ட்ரை பண்ணும்போது ஒரு குளத்துக்குள்ளே விழுந்துட்டான். பட் ஷி வாஸ் அன்சக்ஸஸ்ஃபுல் இன் த அட்டெம்ப்ட். அந்த சூசைட் பண்ணுற அட்டெம்ப்டில் மசாகோ வந்து ஃபெயில் ஆகிட்டா. ஆஃப்டர் த டிஸ்கிரேஸ் அண்ட் ஹர் ஃபெயில்ட் அட்டெம்ப்ட் டு கமிட் சூசைட், அவன் வந்து நம்மளை இப்படி பண்ணிட்டானேன்னு சொல்கிற அவமதிப்பில் இருந்தோம், ப்ளஸ் அவளே கொல்ல முடியலன்ற அந்த மன கஷ்டத்தில் இருந்தோம். மசாகோ ஆஸ்க் இன் ஃபார் அட்வைஸ் ஆஃப் த ரிலீஜியஸ் அத்தாரிட்டி. எனக்கு வந்து ஒரு நல்ல ஆலோசனை கொடுங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து நீங்கள் மத அதிகாரத்தோட ஆலோசனையோடு நான் வந்து இருக்கேன், நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறா. இதான் வந்து மசாகோவோட வாக்குமூலம் நம்ம டஹிகோ இறந்ததை பற்றி. பார்த்தீங்களா, விரும்மாண்டி படம் மாதிரி போகுது. இவங்க ஒரு கதை அவங்க ஒரு கதை. ஃபஸ்ட்டு ஃபைனலாக ஓகே இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். நம்ம ஹீரோ வந்துட்டாரு டஹிகோ ஸ்பீக்ஸ் த்ரூ அ மீடியம். என்னடா கதையில் வந்து எடுத்தோடனே வந்து நம்ம சாமுராய் ஹீரோ டஹிகோ இறந்துட்டான்னு சொன்னேன், ஆனால் கன்க்ளூஷனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டஹிகோ ஸ்பீக் த்ரூ மீடியம்னு வருது. நல்லா கவனிங்க, அதில் என்ன எழுதியிருக்குன்னா டஹிகோ வந்து ஒரு ஊடகம் மூலமாக ஒரு டிவி ஊடகம்னா நீங்கள் எது வேணால் வச்சுக்கலாம், டிவி கேமரா அதை வந்து அப்புறம் வந்து ரேடியோ மொபைல் ஃபோன்ஸ் எதுனாலும் வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து மீடியம் அப்படின்றது ஊடகம். ஒரு ஊடகத்து மூலமாக அவனோட ஆவி, அவன் இறந்துட்டான் இல்லையா, அவனோட ஆவி வந்து பேசுது. என்ன பேசுதுன்னு பார்ப்போம். Tahiko speaks through a medium. Through a medium, the spirit of Tahiko gives the lost testimony. ஸோ அவனோட அந்த ஸ்பிரிட்டு வந்து ஸ்பிரிட்னு ஆவி உங்களுக்கே தெரியும், அவனோட லாஸ்ட் டெஸ்டிமோனி, அவனோட இதை வந்து கொடுக்குது, அவனோட ஃபைனல் ஆலோசனை வந்து கொடுக்குது. டெஸ்டிமோனினா நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், சாட்சியங்கள். ஓகே, இப்போ வந்து டஹிகோட ஆவி வந்து என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். டஹிகோ வெர்ஷன் கிளைம்ஸ் தட் த மசாகோ ஆஸ்க் த பண்டிட் டு கில் ஹர் ஹஸ்பண்ட், which runs counter to the narrative of Tajamaru and Masako.
இப்போ வந்து நம்ம தஹிகோ இருக்கான்ல, இறந்தான் இல்லையா, வந்து மீடியம் மூலமாக அந்த ஊடகம் மூலமாக பேசும்போது அவனோட ஆவி என்ன சொல்லுதுன்னா, இவங்க 2 பேரும் அந்த ஃபஸ்ட்டு ஒரு வாக்குமூலம் கொடுத்தான்ல தஜமாரோ, அவனோட வாக்குமூலமும் ப்ளஸ் வந்து மசாகோவோட கன்ஃபெஷன், அவரோட இவனோட பொண்டாட்டி மசாகோ அவளோட கன்ஃபெஷனும் 3மே டிஃபர் ஆகுது. இவங்க சொல்கிறது வேறு மாதிரி இருக்குது, இவன் சொல்கிறது வேறு மாதிரி இருக்குது. என்ன சொல்கிறான்னா, மசாகோ தான் ஃபஸ்ட்டு வில்லன்ட்ட சொல்லி என்னை கொல்ல சொன்னான், அதனால தான் நான் இறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறான். அதுதான் அங்கே சொல்லிட்டேன் நான். நெக்ஸ்ட்டு வந்து தஹிகோ ஸ்பாடன்ஸ்னால் மன்னிச்சிட்டான், அதாவது நல்லா கவனிங்க, இறந்தவன் ஆவியாக வந்து பேசிகிட்டு இருக்கான் இந்த மீடியமில். அவன் என்ன சொல்கிறான்னா, நான் ஏன் இறந்தேன்னா, நான் வந்து இறந்ததுக்கு என்னை கொன்னான் இல்லையா தஜமாரோ, அவனை நான் வந்து மன்னிச்சிடுறேன், அவன் வந்து என் பொண்டாட்டி சொல்லி தான் என்னை கொன்னான், அவனை நான் மன்னிச்சிடுறேன், அண்ட் ஹிஸ் மிஸ்டீட்ஸ், அவனோட தவறான செயல்களை நான் மன்னிச்சு விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஆவி சொல்லுது. அஸ் அ சைன் ஆஃப் ரெஸ்பெக்ட் ஃபார் ஈச் அதர் அண்ட் தர் டிஸ்கஷன் ஆன் வெதர் ஆர் நாட் டு கில் மசாகோ. இப்போ என்ன ஆகுதுன்னா, ஸோ இந்த மன்னிச்சிட்டேன்னு சொல்லிட்டான்ல, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க நார்மலாக தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க, நம்ம ஹீரோ சாமுராய் தஹிகோவும் நம்ம வில்லன் தஜமாராவும். தேவர் யுனைடட் இன் தர் ஹாரர் அட் ஹர் பெட்ராயல். ஆனால் அவங்க 2 பேரும், என் பொண்டாட்டியும் அவனும் சேர்ந்து என்னை கொல்றதுல ரொம்ப உறுதியாக இருந்திருக்காங்க. மசாகோ ஃப்ளட் இன் டு த க்ரோ வைல் தஹிகோ வாஸ் அன்ஷூர் ஹவு டு ரெஸ்பாண்ட் டு த பண்டிட். இவன்கிட்ட எப்படி நம்ம எஸ்கேப் ஆக போகிறோன்ற தெரியாமல் இருக்கிறப்பயே இவனோட பொண்டாட்டி வந்து அவனை விட்டு ஓடி போயிட்டாலாம். இது ஃபுல்லாக இவனோட கன்ஃபெஷன், இவனோட கதையிலேருந்து வருது. ஓகே, ஆஃப்டர் ரிலீஸிங் த ரோப் தட் வாஸ் ஹோல்டிங் தஹிகோ டு த செடர் ட்ரீ, தஜமாரோ ஃப்ளட் வித் தஹிகோஸ் வெப்பன். தஜமாரோ, நம்ம வில்லன் தஜமாரோ வந்து நம்ம ஹீரோ சாமுராய் தஹிகோவை வந்து மரத்தில் வந்து கட்டி போட்டதுக்கப்புறம், அந்த மரத்தோட பேர் வந்து சிடர்ஸ், அந்த ட்ரீயோட பேர். அதில் கட்டி போட்டதுக்கப்புறம் தஜமாரோ நம்ம வில்லன் தஜமாரோ என்ன பண்ணிட்டான், தஹிகோ வச்சுருந்த வெப்பன் எடுத்துகிட்டு ஓடி போயிட்டான். ஓகேவா, ஃப்ளட்னா தப்பி ஓடி போகிறது. நெக்ஸ்ட் வந்து ஓகே, தஜமாரோ ஃப்ளட் சொல்லிட்டேன். ஓகே, தஹிகோ சேஸ் தட் ஹீ ஸ்நாச்ட் மசாகோஸ் டேகர் அவுட் ஆஃப் எக்ஸஷன் அப்படின்னா ரொம்ப சோர்வாக இருக்கிறது, அண்ட் ஸ்டாப்டு ஹிம்செல்ஃப். தஹிகோ என்ன பண்ணிட்டான், நீ என்னை கொல்ல சொல்லிட்டல, நானே என்னை கொன்னுக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் பொண்டாட்டிக்கிட்ட வேகமாக ஓடி போய், அவன் பொண்டாட்டி வந்து ரொம்ப சோர்வாக இருந்த டைமில் அவகிட்ட இருந்த கத்தி எடுத்து நம்ம ஹீரோ சாமுராய் தஹிகோவே வந்து அவனே வந்து குத்திக்கிட்டான். ஹி வாஸ் ப்ளீடிங் ஸ்லோலி அஸ் ஹி வாட்ச்டு த சன்செட் ஓவர் த க்ரோவ். ஆனால் அவன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக செத்துட்டு இருக்கும்போது அப்படியே சன்செட் பார்க்குறான். சன்செட் அப்படியே அந்த பேம்பு ஃபாரஸ்ட், அதாவது நம்ம மூங்கில் காட்டுக்கு நடுவில் அப்படியே மறைஞ்சு போகிறத ஸ்லோவாக செத்துக்கிட்டே பார்த்துட்டு இருக்கான். அண்ட் அன்ஐடென்டிஃபைட் ஃபிகர் அப்ரோச்டு ஹிம். ஒரு இனம் புரியாத, அடையாளமே தெரியாத ஒரு உருவம் வந்து அவன்கிட்ட வருது சாகிறதுக்கு முன்னாடி. இன் த ஷேடோ அண்ட் டுக் த நைஃப் அவே. அந்த ஷேடோவில் வந்து அவன்கிட்ட இருந்த நைஃபை வந்து தூக்கி போட்டுருது. அட் த எண்ட், இறுதியில் Tahiko says that he then sank into the darkness between lives. அந்த உருவம் வந்து அவனை வந்து ரொம்ப இருட்டாக இருக்கிற ஒரு இதுக்குள்ளே வந்து கூட்டு போய் அமைக்கிருச்சான். ஸோ வாழ்க்கையில் இருக்கிற லாஸ்ட் இறுதிக்கட்ட இருட்டில் வந்து மூழ்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இதில் 3 கன்ஃபெஷன் நல்லா கவனிச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ஃபிட்னஸ் வரும். நான் கதையை சம்மப் தான் பண்ணுறேன், அதுக்கப்புறம் கன்க்ளூஷன் பார்க்கலாம், கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் நீதிபதி கிட்ட போலீஸ் கூட்டு போகும்போது 4 விட்னஸ் வருவாங்க. ஃபஸ்ட் ஒன் வந்து உட்கட்டர், அந்த விறகு வெட்டுறவன் இந்த மாதிரி டெட் பாடியை பார்த்தேன்னு சொல்லுவான், நெஞ்சில் ஓட்டை இருக்குன்னு சொல்லுவான். 2வது வந்து புத்த மதகுரு வருவார், புத்திஸ்ட் ப்ரீஸ்ட்டு. அவரும் வந்து நான் சாகிறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு பொண்ணு, ஒரு பையன், ஒரு ஹார்ஸ் வந்து நான் பார்த்ததா சொல்லுவான். 3வது இந்த இடத்துல மென்ஷன் பண்ணல, போலீஸ்மேனை தான் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். போலீஸ்மேன் இங்கே கொடுக்கல. போலீஸ்மேன் வந்து சந்தேகத்தில் தான் தஜமாராவை இந்த மாதிரி ரேப் பண்ணிட்டான், கையட்டோல ஒரு பண்ணதுனால இவன் மேலே சந்தேகம் இருக்குன்னு கூப்பிட்டு வருவான். இவன் 3வது விட்னஸ். 4வது வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு உமன், நம்ம மசாக்கோ இருக்காங்களே ஹீரோயின், அவளோட ஓல்டு உமன் வந்து என் மருமகனையும் மருமகளும் இதுக்கு முன்னாடி அந்த ஹில்ஸ் பக்கத்தில் நான் பார்த்தேன்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 3 பேர் அந்த அவனோட சாமுராய் ஹீரோ தஹிகோ எப்படி இறந்தான்றதை பற்றி சம்மந்தப்பட்ட 3 பேருமே வாக்குமூலம் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு வாக்குமூலம் சொல்கிறவன் வந்து வில்லன் தஜமாரோ, அவன் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 2வது வாக்குமூலம் சொல்கிறவன் வந்து மசாக்கோ, நம்ம இறந்த சாமுராய் தஹிகோவோட ஒய்ஃபு, அவங்க சொல்கிறது கொஞ்சம் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 3வது நம்ம தஹிகோ இறந்ததுக்கப்புறம் ஒரு ஆவியாக வந்து மீடியாவில் வந்து ஊடகத்தில் வந்து சொல்லுவான். ஸோ அது இவங்க 2 பேர் சொன்னதோட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்படி நான் இறந்தேன், நான் தான் என்னை குத்தி கொண்டுக்கிட்டேன், அவளோ வந்து என்னை குத்தலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். ஸோ இதுதான் வந்து இந்த கதையோட
ஒன்லைன் ஸ்டோரி. இப்போயாவது கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் கன்க்ளூஷன் பார்த்துடலாம். அவ்வளோதான். இல்லைன்னா ஏன்னா இது கொஞ்சம் பெரிய கதை, கொஞ்சம் ட்விஸ்டடான கதை, அதனால தான் டீட்டெயிலாக சொல்ல வேண்டியதாக இருக்குது. இல்லாட்டி நீங்கள் கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்களா, அதுக்கு தான். ஓகே, கன்க்ளூஷனில் thus there remains no unifying narrative to clarify the கண்ட்ரடிக்ஷன்னா முரண்பாடுன்னு அர்த்தம். ஸோ இவங்க சொன்ன எல்லா கதையுமே ஒன்றா இல்லை, யூனிஃபைங்னா ஒன்றாவே இல்லை. இவங்க சொன்ன அந்த கதை கன்ஃபஷன் எவன் எப்படி இறந்தான்றதை 3 பேர் மாற்றி மாற்றி தான் சொன்னாங்க. சரி, இது வந்து ரொம்ப முரண்பாடாக இருக்குது, கண்ட்ரடிக்ஷனாக இருக்குது. ஆஃப் த டெஸ்டிமோனிஸ், இந்த சாட்சியங்கள் சொன்ன எல்லாமே கன்ஃபியூசிங்காக தான் இருக்குது, ஒன்றாவே இல்லை. The testimonies serve as a poignant அப்படின்னா ரொம்ப கடுமையான மெடிடேஷன் ஆன் த நேச்சர் ஆஃப் ட்ரூத். அண்ட் ஃப்ராட்லினா ரொம்ப பலவீனம் ஆஃப் ஹியூமன் பிரைன். இப்போ இங்கே என்ன சொல்கிறாருன்னா, ஃபுல்லாக சொல்லிடுறேன். த ரீடர்ஸ் ஆர் சேலஞ்சு டு கொஸ்டின். இதில் ஃபஸ்ட் இதில் என்ன சொல்கிறாருன்னா, சாட்சி இருக்குல்ல, நம்ம சாட்சியங்கள், ஒரு நேரில் பார்த்த சாட்சியங்கள், அந்த உண்மை கதைகள், இது எல்லாத்தையும் வந்து மனிதனோட மூளை வந்து மெமரி பவர் கம்மியாக இருக்கனால மறந்துடுது. ஸோ இதுக்கு வந்து கடுமையான தியானம் வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு நம்ம ஆத்தர். நெக்ஸ்ட்டு வந்து த ரீடர்ஸ் ஆர் சேலஞ்சு டு கொஸ்டின் தேர் அசம்ஷன் அண்ட் ஜட்ஜ்மெண்ட். ஸோ ரீடர்ஸ் நீங்கள் தான் இந்த கதையை படித்து பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கே சேலஞ்ச் பண்ணிக்கோங்க, ஏன் இப்படி சொன்னாங்கன்றத கொஸ்டினை வந்து எழுப்பிக்கோங்க, அந்த அசம்ஷனை நீங்களே எழுப்பிக்கோங்க, ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு நீங்களே கொண்டு வாங்க. ரிமைண்டிங்னா நினைவூட்டிக்கிறது. தட் த ட்ரூத் இஸ் ஆஃபன் எலுசிவ்னா ரொம்ப மலுப்புறது. ஸோ இந்த கதையில் ஆத்தர் வந்து உண்மையை வந்து மழுப்பி சொல்லியிருக்காரு, மேலாட்டமாக சொல்லியிருக்காரு. இதுதான் உண்மைன்றதை சொல்லலை, 3 கதையும் மாற்றி சொல்லியிருக்காரு. சப்ஜெக்டிவ்னா அகநிலை, அதோட இன்டர்னல் பார்ட்டை மட்டும்தான் சொல்லியிருக்காரு நம்ம ஆத்தர். அகுட்டகவாஸ்னா நம்ம ஆத்தர் தான். இன்சிசிவ் அப்படின்னா கீரல், லைட்டாக ஒரு இந்த கதையில் கீரல் தான் போட்டிருக்காரு அவன் எப்படி இறந்தான்னு சொல்லிட்டு. ஸ்டோரி டெல்லிங் அண்ட் பெனட்ரேட்டிங் இன்சைட் இன் டு த ஹியூமன் சைக் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் திஸ் சீக்வல். ஸோ இந்த கதையில் ஃபைனலாக என்ன சொல்கிறாருன்னா, மனுஷனோட ஆன்மா இருக்குல்ல, ஸ்பிரிட், அதை பற்றியும் ப்ளஸ் அவரோட கூர்மையான ஸ்டோரி டெல்லிங் ஸ்டைல், நம்ம ஆத்தரோட கூர்மையான ஒரு ஸ்டோரி டெல்லிங் ஸ்டைலையும் நம்ம கரெக்டாக முன்னிச்சு கவனிச்சோம்னா நம்ம ஊடுருவும் நுண்ணறிவு இந்த தொடரில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பெனட்ரேட் அப்படின்னா வந்து ஊடுருவுறது. ஸோ இந்த கதையில் இவரோட ஒரு ஐக்யூ, நுண்ணறிவுனா ஐக்யூ வந்து பயங்கரமாக ஒரு வேலை செஞ்சுருக்கு, ஊடுருவி போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு 3 டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரியுமே 3 கேரக்டர் வந்து சாட்சியங்கள் வந்து சொல்கிறது அவரோட நுண்ணறிவு அந்த இடத்துல வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதுதான் வந்து கதை. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் பண்ண கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். கீப் சப்போர்ட்டிங் மை சேனல். தேங்க்யூ. ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து வரிசையாக இது போட போகிறேன். அது என்னது, the gift of Magi and the listening, Nobel Prize acceptance speech, telephone conversation of friendship, Ulysses, and Still I Rise, Leisure, Anxiety Monster, 40 Fortunes, Where There Is a Will, phrasal verb, grammar unit 4 idioms and phrases, phrasal verb models and auxiliaries, verb phrases, gerund, participle infinitive எல்லாம் போடுறேன். அப்புறம் காம்போசிஷனல், அஃபிஷியல், கரஸ்பாண்டன்ஸ், லீவ் லெட்டர், லெட்டர் ஆஃப் அப்ளிகேஷன், பெர்மிஷன் லெட்டர், டிராஃப்டிங் இன்விடேஷன்ஸ், ப்ரோஷர்ஸ் ஃபார் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ், எல்லாத்தையும் நான் போட்டுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். கீப் சப்போர்ட்டிங் மை சேனல். தேங்க்யூ.